அம்மாவுக்கு மிகப்பெரிய கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. பின்னாடி செய்வனை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக அதற்கு பரிகாரம் செய்யணும். அப்படின்னா என்ன பரிகாரம்? இன்னும் 15 நாள்ல ஒரு மலைப்பிரதேசத்தில் இருக்க குட்டி யானைக்கு அம்மா வாழைப்பழம் ஊட்டணும். குட்டி யானைக்கு வாழைப்பழம் ஊட்டணும். குட்டி யானைக்கு ரெடி பண்ண சொல்லி யாரு? சீஃப் செக்ரட்டரி ஊட்டி கலெக்டருக்கு போன் பண்றாரு. ஹலோ, ஊட்டி கலெக்டரா? ஆமாங்க, நான் தான் தலைமைச் செயலாளர் பேசுறேன். சொல்லுங்கய்யா. சீஃப் செக்ரட்டரி ஐயா சொல்லுங்க ஐயா, முதலமைச்சர் ஒரு முக்கியமான வேலை கொடுத்திருக்காங்க. சொல்லுங்க ஐயா, என்னையா வேலை? ஒரு குட்டி யானை ரெடி பண்றீங்க. குட்டி யானையா? ஐயா நான் ஐஏஎஸ் அதிகாரியா, அதுக்கு என்ன ஜெயலலிதா என்ன வேலை கொடுத்தாலும் செய்யணும். குட்டி யானை ரெடி பண்ற, அதை வாழைப்பழம் ஊட்டுறதுக்கு அம்மா 15 நாள் கழிச்சு வர போறாங்க. நீ ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்க. யாரு? கலெக்டருக்கு வேலையை பாரு. இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் குரூப் 1 படிச்சுட்டு டேராடூன்ல 2 வருஷம் ட்ரைனிங் படிச்ச ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஜெயலலிதா கொடுக்கிற வேலை குட்டி யானைக்கு வாழைப்பழம் ஊட்டுறதுக்கு யானைக்குட்டி தயார் பண்ணணும். அவரும் தயார் பண்ணிட்டாரு. யானைக்குட்டிய ரெடி பண்ணி 10-15 பாகன்களை வச்சு ட்ரைனிங். யானை வாயை திறந்து கரெக்டா திங்கணும். ஒரு அம்மா வந்து கொடுப்பாங்க, கரெக்டா திங்கணும். அப்ப எல்லாம் யானைக்குட்டி நல்லா தின்னுக்கிட்டு இருக்கு வாழைப்பழத்தை. 15 நாள் கழிச்சு ஊட்டி கலெக்டர்கிட்ட போயிருக்கான் ஃபாரஸ்ட் ஆபீசர். ஐயா யானைக்குட்டி ரெடியா இருக்கியா? அம்மாவை வர சொல்லுங்க. உடனே கலெக்டர் சீஃப் செக்ரட்டரிக்கு போன். யானைக்குட்டி ரெடியா இருக்குங்க. பெரிய யானைக்குட்டியை வச்சு சாரி முதலமைச்சரை வர சொல்லுங்க அப்படின்னு அவரு வாய் தவறி வந்துருச்சு. அதனால அவர் போய் வர சொல்லிட்டார் முதலமைச்சர். 15 நாள் யானைக்குட்டி ட்ரைனிங் ஆகி ரெடியா இருக்கு. முதலமைச்சர் வர்றாங்க யானைக்குட்டிய வாழைப்பழம் ஊட்டுறதுக்கு. எவ்வளவு செலவு தெரியும்? சென்னையிலிருந்து ராணுவ விமானம் எங்க? கோயம்புத்தூருக்கு. ராணுவ விமானத்திலிருந்து கோயம்புத்தூர்ல இருந்து கொடநாடு ஊட்டிக்கு வந்து ஹெலிகாப்டர், அதுவும் ராணுவ ஹெலிகாப்டர். இதுக்கு 6 கோடி, அதுக்கு 2 கோடி. 8 கோடி ரூபாய் முதலமைச்சருக்கு மட்டும் போக்குவரத்து செலவு. ஏடிஜிபி தலைமையில 5000 போலீஸ். ஒவ்வொரு போலீஸுக்கும் 5 நாள் இது டிஏ பேட்டா. எவ்வளவு சம்பளம்? பெரிய அதிகாரிகளுக்கு எவ்வளவு டிஏ பேட்டா ஆயிருக்கான்? அது ஒரு 5 கோடி 6 கோடி ஆயிருக்கான். கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் செலவழிச்சு ஜெயலலிதா நீலகிரி மாவட்டத்துக்கு எதுக்கு போனாங்க? அரசு மருத்துவக் கல்லூரி திறக்கிறதுக்கா, இல்ல ஒரு பெரிய தொழிற்சாலை திறக்கிறதுக்கா, அல்ல ஒரு 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கா, அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குறதுக்கு மீட்டிங்கா? குட்டி யானைக்கு வாழைப்பழம் ஊட்டுறதுக்கு 15 கோடி ரூபாய் செலவு. ஏடிஜிபி தலைமையில 5000 போலீஸ் நிக்கிறாங்க. ஏடிஜிபி அனௌன்ஸ் பண்றாரு, attention, all the police battalion must get ready. Chief Minister is going to Valapalam to Kutiyanai. Attention. போலீஸ் அதிகாரி 5000 பேர். அதுல நிறைய பேர் மனசுல என்ன நினைச்சிருப்பாங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு போலீஸ் வேலை வாங்கினா, எவ்வளவு ட்ரைனிங் அட்டன் பண்ணா, குட்டியானைக்கு வாழைப்பழம் ஊட்டுறதுக்கு பாரா நிக்க வேண்டி இருக்கடா. கெடுகட்ட போலீஸ்காரா, உனக்கு இந்த பொழப்பு அவசியம் தேவையாடா? அம்மா யானைக்குட்டிக்கு வாழைப்பழம் ஊட்டுறதுக்கு இப்படி அட்டென்ஷன்ல நிக்கிறிய, தேசிய கூட நீ சரியா நிக்க மாட்டிய. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு வேற ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிடலாமடா அப்படின்னு ஒவ்வொரு போலீஸ்காரன் முதலமைச்சரை வந்து வாழைப்பழம் ஊட்ட சொல்லுங்க. உடனே முதலமைச்சர் கார்ல இருந்து இறங்குறாங்க. முதலமைச்சர் என்னைக்கு தனியா இறங்கினாங்க? ஒரு 30-40 கருப்பு பூனை வெள்ளை பூனை ஏகே பாட்டி சொன்ன குட்டியான பாக்குது. பிறந்ததுல இருந்து இப்படி ஒரு வாழைப்பழம் எனக்கு எவனுமே ஊட்டினது இல்லையே. ஒரு பழத்தை ஊட்டுறதுக்கு 300 துப்பாக்கியா? விளையாட்டுக்கு இழுத்தான்னா எனக்கு அதான் கடைசி வாழைப்பழம் ஆயிரும் போல இருக்க. யானைக்குட்டி மனசுல யோசிச்சிருச்சு, இந்த மானங்கட்ட வாழைப்பழத்தை நீ நம்ம திங்கப்படாது. அது யாரு ஊட்டினாலும் நம்ம பொழப்ப காமிச்சிடணும்டா. இறங்கி வருது யாரு? ஜெயலலிதா. மனசுல நினைக்குது யானைக்குட்டி, வாடி மகளே, இன்னைக்கு உன்னைய நான் என்ன பண்றேன் பாரு. இந்த மானங்கட்டு போய் நான் வாழைப்பழம் வாங்கி திம்பேன்னு நினைக்கிறியா அப்படின்றப்ப, எஸ் அம்மா யானைக்குட்டி ரெடியா இருக்கு, வாழைப்பழம் ஊட்டுங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா இந்தடா அப்படின்னாங்க. அப்பா அப்பா அப்பா
வாழைக்குட்டி கீழே தள்ளி விட்டு அம்மா கீழே விழுந்து என்ன பண்ணாலும் பண்ணாதேமா கில்லாடிமா நீ. அங்க என்ன பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த அம்மால யாரு தாங்கி பிடிக்கிறதுன்னு பிரச்சனை வந்துருச்சு. பக்கத்துல இருக்க பூரா ADGP IG ஆம்பளைய அவரு அன்னைக்கு தாங்கி பிடிச்சாருன்னா அவருக்கு அதான் கடைசி பிடி. நான் கீழே விழுந்து செத்தாலும் செத்துருப்பேன், என்னை இடுப்புல நீ எப்படா தாங்கி பிடிக்கலாம். நல்ல வேலை 2 பொம்பளை போலீஸ் இருக்க போய் அந்த அவங்க தப்பிச்சானுங்க. தாங்கி பிடிச்சி ஐயோ எம்மான்னு ஓடி, நல்ல வேலை அந்த போலீஸ்காரங்க குட்டியானன்னு சொல்ல போய் ஜெயலலிதா அம்மா தப்பிச்சாங்க. இருக்கிறதுலயே முரட்டு யானைக்கு வாழைப்பழம் ஊட்டணும்னு சொல்லியிருந்தா அம்மாளுக்கு அதான் கடைசி வாழைப்பழம். இந்த யானை என்ன மாதிரி மூளை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. யார் நல்லவங்க கெட்டவங்க உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிருச்சு. ஒரு நாட்டில் ஆட்சி செய்யறப்ப 15 கோடி ரூபாய் செலவழிச்சு குட்டி யானைக்கு வாழைப்பழம். இங்க இருக்க வண்டலூர்ல புலிக்குட்டி பிறந்துக்கு, அதுக்கு போய் பேரு வைக்க போறாங்க. எங்கேயோ போய் 242 பேருக்கு கல்யாணம் ஸ்ரீரங்கத்துல தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. இவ்வளவு பேருக்கு நடந்து சென்று இங்க இருந்து ஹெலிகாப்டர்ல போய் இறங்கி அங்க போய் நேரடியாக மக்களை சந்திக்க முடியுது. காரணம் ஸ்ரீரங்கம் அவங்க தொகுதியே. ஆனால் சென்னையில் வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் செத்து கொண்டிருந்த பொழுது 15 நாட்கள் வீட்டிலே படுத்து கிடந்த ஒரு மனசாட்சி இல்லாத முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை இனிமேல் தமிழ்நாட்டிலே விட்டு வைப்பது என்ன மேன் கிண்டலா? ஆமா நீ ஏமா கோச்சிக்கிற? அவரு பொதுவா தானே சொன்னாரு.